வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா ஹம்பி சீரியஸ்ல நம்ம இந்த வீடியோல 47வது இடம் தான் பார்க்க போறோம். பிளேஸ் நம்பர் 47 மால்யவந்தா ரகுநாத சுவாமி டெம்பிள். இது ஹம்பி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. லெஸ் கிரௌடடான பிளேஸ், பெருசா இன்னும் இது ஒரு ஹிடன் டெம்பிளாவே இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இன்னும் ஹம்பிக்கு எக்கச்சக்கமான மக்கள் வராங்க, ஆனா இந்த கோயிலுக்கு ஒரு சிலர் தான் வராங்க அப்படின்றதுதான் உண்மை. இது ஒரு மலையோட மேலதான் அமைஞ்சிட்டு இருக்கு. நீங்க பைக்கு, காரு எப்படி வந்தாலும் மலை அந்த கோயில் வரைக்கும் ஆக்சஸ். இந்த ரோடு பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா இருக்கு. மலையோட நம்ம உச்சி வரைக்கும் நம்ம கார் பைக்லயே போயிடலாம். நம்ம மெயின் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். 2 நுழைவாயில் இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ராஜகோபுரம். இது 5 ஃப்ளோர்ல உள்ள ராஜகோபுரம். ஆக்சுவலி 5 தளத்துல கட்டப்பட்டிருக்குது. இந்த ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடிஞ்சு கீழே விழுற ஒரு நிலையில தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. அப்போ நிறைய கற்களை வச்சு கட்டி, இன்னைக்கு நீங்க அந்த என்ட்ரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன வழிதான் இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துல ஒரு சின்ன வழியில நம்ம உள்ள போற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நிறைய சேதங்களாகி இருந்ததுனால அதை ராஜகோபுரம் கீழே விழுந்துரும் அப்படின்றதுனால தான் இப்படி கட்டி வச்சிருக்காங்க. அந்த ராஜகோபுரம் யாழி சிலை, அந்த சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ராஜகோபுரத்துல. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு அந்த நிறைய கல் வச்சு கட்டி அதை தாங்கி பிடிச்சிருக்கனால ஒரு 50% ஆஃப் ராஜகோபுரம் கவர் ஆயிடுச்சு அந்த இதுல. ஸோ முழுக்க நம்ம பார்க்க முடியாது. ஸோ வாங்க அந்த ராஜகோபுரம் வழியா உள்ள போவோம், எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல உள்ள போவோம். அதை வச்சு நிறைய கட்டுமானம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கல் வச்சு கட்டி 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 தான் ஒரு சின்ன பாதையை விட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் இது இடிஞ்சு விழாம இருக்கிறது, இதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இல்லைன்னா இது சேதமடைஞ்சு இடிஞ்சு போயிருக்கும். ஹம்பியில எவ்வளவோ கோயில்கள் போயிருக்க மாதிரி இந்த கோயிலும் போயிருக்கும். ஸோ அதை பண்ணாம இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கோயில்ல ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா பூஜைகள் எல்லாம் நடக்கும். ஹம்பியில நிறைய கோயில்கள்ல இல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கோயில் ரொம்ப வெல் மெயின்டைன்டா இருக்குது. உள்ள வந்தீங்கன்னா ராஜகோபுரம் வழி உள்ள வந்த உடனே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கல்யாண மண்டபம், பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் இருக்கும். இந்த கோயிலோட வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ராமாயண காலத்தை ஒட்டிய ஒரு வரலாறு. இந்த இடத்துல ராமர், லக்ஷ்மண் எல்லாருமே இங்க தங்கி போனதா சொல்லப்படுது. சோ குட்டியா அந்த வரலாறு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மழைக்காலம், சீதாவை தேடி ராமரோ லக்ஷ்மணோ வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு மான்சூன் டைம், மழைக்காலம். இவங்க எங்கேயாவது குடிசை போட்டு தங்கலாம் மழை காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ராமர் ஒரு இடத்துல இருந்து அம்பு எய்றாரு. அப்போ அந்த அம்பு இந்த மலையில விழுது. அந்த மலையில விழுந்த உடனே இந்த இடத்துல அவங்க ஒரு சின்ன குடிசை போட்டு தங்குறாங்க. அந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் ராமரும் லக்ஷ்மணனும் இங்கே தங்கி இருந்ததா சொல்லப்படுது. சோ ரொம்ப அந்த ராமாயணத்துக்கு அந்த கதைக்கு ரொம்ப ஒத்து போற ஒரு இடம். அந்த ராமர் விட்டு அம்பு எந்த இடத்துல விழுந்தது எல்லாமே நான் அப்படியே தொடர்ந்து வீடியோல காட்டுறேன். அந்த கோயில்ல நம்ம இப்ப உள்ள எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலோட பின்புறம் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் அந்த கோயில் பார்த்திருப்பீங்க. கோயிலோட பின்புறத்துல தான் இருக்கு அந்த இடம். அந்த ஆரோ உளுந்த இடம் எல்லாமே பின்னாடி போனா தெரியும். ஸோ ஒரு சின்ன வாதல் இருக்கும், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது லக்ஷ்மண தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த பின்னாடி இருக்க தீர்த்தம் அது பாத்தீங்கன்னா அம்பு விட்டு அந்த ஆரோ கொஞ்சம் இடம் அந்த பாறையை கிழிச்சிட்டு போயிருக்க அந்த இது உங்களுக்கு தெரியும். அது 2 பக்கத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நந்தி பிளஸ் சிவன் அந்த பாறையிலே செதுக்கி இருப்பாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் அது. அப்படியே பாறையை கிழிச்சிட்டு போயிருக்க தெரியுது இல்லையா, இதுதான் ராமர் அம்பு விட்டு இது இந்த இடத்துல அதான் தீர்த்தமா இருக்கு. இது லக்ஷ்மண தீர்த்தம்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த நந்தி இதுல கேவ் பண்ணிருக்கிறது நிஜமா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் நிறைய இடத்துல நந்தி சிலை செதுக்கிருக்க பார்த்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல ரொம்ப யுனிக்கா ஒவ்வொரு விஷயமும் தத்ரூபமா செதுக்கி இருப்பாங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 15, 16ஆம் நூற்றாண்டுல கிங் கிருஷ்ணதேவராயர் அவர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. சோ இந்த இடம் மகாபாரதத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் சொன்ன ஒட்டி போன ஒரு இடம். இந்த இடத்துல அவங்க தங்கி போயிருக்காங்க அப்படின்ற வரலாறும் இருக்கதா சொல்லப்படுது. சோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பின்பாகத்துல இருக்க அந்த லக்ஷ்மண தீர்த்தத்துக்கு மிஸ் பண்ணாம போங்க. ஏன்னா நிறைய பேர் கோயிலை சுத்தி பார்த்துட்டே வெளியே போயிடுறாங்க. பின்னாடி ஒரு இடம் இருக்கதே அவங்களுக்கு தெரியல. சோ இந்த இடத்துல நம்ம சொல்லி இந்த 3 இடங்கள், ஒண்ணு அந்த சந்நிதி, 2வது இந்த லக்ஷ்மண தீர்த்தம், அந்த 2வது இடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சன்செட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். நான் நீங்க ஈவினிங் டைம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா
ஸ்பெஷல். ஏன்னா அப்படியே கோயிலையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும், சன்செட்டும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து அந்த விஜய விட்டேலா டெம்பிள் எல்லாமே சூப்பரா பார்க்கலாம். ஏன்னா இந்த கோயிலும் வந்து மலையோட மேலதான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹம்பி பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கல்லால தான் மலையே உருவாயிருக்கும். ஸோ இந்த மலையில இருந்து அதை அப்படியே ஹம்பியை சுத்தி பார்க்கிறதுக்கு எக்கச்சக்கமான மலைகள் வந்து உங்களுக்கு தென்படும். ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதே மாதிரி அந்த கிரீனிஸா சூப்பரா இருக்கும் ஹம்பிய இந்த மலையில இருந்து சுத்தி பார்க்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மூமெண்டா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க. ஸோ நம்ம இந்த பின்னாடி அந்த லக்ஷ்மண தீர்த்தம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் கோயிலுக்கு உள்ளாடி போய் தான் நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும். 2 கோபுரங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ராஜகோபுரம், அந்த கல்யாண மண்டபம், அதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம சைடுலோடி பின்பாகம் வந்தோம். ஸோ பின்பாகம் வந்துட்டு இப்ப நம்ம உள்ள திரும்பவும் ரிட்டர்ன் பேக் கோயிலுக்கு உள்ள போயிட்டு இருக்கோம். அந்த வால், கோயிலோட காம்பவுண்ட் வால் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மீன்கள் வந்து செதுக்கி இருந்தாங்க. ஸோ நான் உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. உள்ள நிறைய மீன் வந்து செதுக்கியிருந்தாங்க. எதற்காக, இது எதை குறிக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த கோயிலே முழுக்க முழுக்க ஒரு பாறைக்கு மேலதான், ஒரு மலையோட மேலதான் கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து உள்ள பயணிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த கோயில்ல மெயினா வர்ஷிப் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர், அப்புறம் ஒரு பக்கத்துல லக்ஷ்மணனும் சீதாவும் இருக்காங்க. ஸோ ராமர் பாத்தீங்கன்னா இந்த யோகா பண்ற மாதிரி ஒரு ஷேப்ல உட்கார்ந்துட்டு இருப்பாருங்க, கையில அம்பு எதுவுமே இல்லாம. சோ ரொம்ப யுனிக்கான ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா சீதா வந்து அந்த லோட்டஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், லக்ஷ்மண் வந்துட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி உள்ள ஒரு அமைப்புல இருக்கும். சோ இந்த இடத்துல அவங்க வந்து அந்த சீதாவை தேடி வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த இடத்துல தங்கி இருந்ததா சொல்லப்படுது. அந்த வனவாசம், சீதாவை வந்து ராவணன் கடத்திட்டு போகும்போது அவங்க வந்து தேடிட்டு போறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மான்சூன் டைம் இங்க முடிஞ்ச அப்புறமா திரும்ப அவங்க இங்க இருந்து கிளம்பி போனதா சொல்லப்படுது. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய மீன்கள் எல்லாம் வந்து அந்த மலையில போயிச்சிருந்தாங்கன்னு வெட்டியிருந்தாங்கன்னு நீங்க கண்டிப்பா இப்ப பார்த்திருப்பீங்க. எக்கச்சக்கமான மீன்கள் வந்து இருந்தது. சோ இப்ப நீங்க அடுத்த சந்நிதி, 2 சந்நிதிகள் தான் உள்ள இருக்கு. ஒண்ணு மெயினா அந்த ராமர் அந்த இதுக்கு, இன்னொரு சந்நிதியும் பக்கத்துல எழுப்பியிருக்காங்க. சோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து கோயில வந்து எக்ஸிட் ஆனோம். எக்ஸிட் அடுத்த கோபுரம் வழியா தான் நம்ம எக்ஸிட் ஆனோம் ஆக்சுவலி. ஸோ நீங்க இப்ப பார்த்தா தெரியும். இந்த எக்ஸிட் ஆன உடனே பாத்தீங்கன்னா அதுல ரைட் சைடுல ஒரு சின்ன வழி இருக்கும். அதுலதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். அந்த வழியில நம்ம உள்ள மேல போனீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க மலைக்கு மேல போக முடியும். அங்க இருந்து வியூ நெக்ஸ்ட் லெவலா இருந்தது. நான் யாருமே நம்ம பெருசா பார்க்கல, நம்ம தான் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. ஸோ அதனாலதான் இப்ப பாருங்க ஒரு சின்ன பாதை இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஸ்டெப்ஸ் மேல போகும். ரைட் சைடுல ஸ்டெப்ஸ் இருக்கும், ஒரு சின்ன மண்டபம் இருக்கும், ஹனுமான் டெம்பிள் இருக்கும். அந்த ஹனுமான் டெம்பிள் அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாலே உங்களுக்கு அந்த பாதை அப்படின்றது மேல போகும். ஸோ மேல போனீங்கன்னா நிறைய சந்நிதிஸ், அந்த மலையிலே வந்து ஒரு 2-3 சந்நிதி இருக்கு. ஆனா எதுவுமே பெருசா அந்த சந்நிதிகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணப்படாம தான் இருந்தது. அதுல நிறைய சிவலிங்கங்கள் எல்லாம் அங்கங்கே இருந்தது, நிறைய சிலைகள் இருந்தது. இங்க இருந்து அந்த கோயிலை வியூ பண்றதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மலையோட ஒரு படியில நம்ம இருந்து ஒரு பெரிய கல் மண்டபத்துல நின்றுட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கோயில் அந்த ராஜகோபுரமா இருக்கட்டும், சந்நிதி எல்லாமே சூப்பரா வியூ பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து சன்செட் பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மத்தியான வேலை டைம்ல தான் போயிருந்தோம். கோயில் பாத்தீங்கன்னா காலைல ஒரு 6:30ல இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பனா இருக்கும். பூஜைகள் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ 3வது இடம் தான் நம்ம சொன்னது. ஸோ 3 இடங்கள்ல இந்த மலை ஏறி மேல போய் அந்த வியூ எல்லாமே வந்து அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மலைக்கு மேல போறதுக்கும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். நம்ம நிறைய போனோம் ஆக்சுவலி. மேல 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 போயிட்டு இருக்கும்போது நிறைய கல் மண்டபங்கள் எல்லாம் இருந்தது, நிறைய கோயில்கள் இருந்தது, சிவன் சந்நிதி எல்லாம் இருந்ததுக்கான தடயங்கள் எல்லாம் இருந்தது. பட் எல்லாமே இன்னைக்கு அது எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. மேல கோயில்கள் எல்லாமே வந்து ரொம்ப சேதமடைஞ்சு மெயின்டெனன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்குது அந்த மலைக்கு மேல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுல, நம்ம போயிருந்த அளவுல கூட ஒரு லோக்கல்ல ஒரு சிலர்கிட்ட கேட்டோம். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற அடுத்த சந்நிதி. ஸோ அடுத்த சந்நிதி பாத்தீங்கன்னா நிஜமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஆனா சூப்பரான இடங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணா போதுங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டோம், அதுல பூஜாரிகள்ட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க எல்லாம் யாரும் இந்த மலையெல்லாம் ஏறுறது இல்ல, ஒரு சிலர் தான் ஏறுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி மேல கோயில்கள் எல்லாம் இருக்கதே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெயின் ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல அடுத்த ராஜகோபுரத்துல ரைட் சைட்ல தான் இந்த மலை ஏற முடியும். ஆக்சுவலி இங்கேயும் ஒரு மலை பயணம் இருக்கு.
ஸோ மேல வரைக்கும் போகலாம். ஆக்சுவலி நிறைய கோயில்கள் சந்நிதிகள் எல்லாமே பார்த்தோம். ஸோ நிஜமா இந்த 3 விஷயங்களையும் பார்த்தோம். லக்ஷ்மண தீர்த்தம், சந்நிதி அண்ட் இந்த மலை பயணம் மூன்றையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இந்த மலையை முடிச்சுட்டு அப்படியே மலையில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சோம். நான் சொன்ன மாதிரி அந்த மலையில இருந்து வியூ அப்படின்றது வந்து ஒரு மெமரபிளா இருந்தது. ஈவினிங் டைம் பாருங்க இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ பயணம் சூப்பரா இருந்தது. ஹம்பி சீரீஸ்ல 47th பிளேஸ். ஸோ நம்ம சவுத் இந்தியா சேனலுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய வீடியோஸ் இன்னும் ஹம்பியில வந்துட்டே இருக்கு. நம்ம முழுக்க ஹம்பியை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆனா வியூஸ் தான் பெருசா நம்ம வீடியோஸ் வரல. ரொம்ப 4K குவாலிட்டியில ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்தோம். பட் பெருசா வியூஸ் வரல. ஓகே பாப்போம். நம்மளோட கடமை போடுறது, பாக்குறது உங்களோட கடமை, பாக்குறதும் பார்க்காததும். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ, பை.